பிரம்மாவும் விஷ்ணுவும் யார் தான் பெரியவங்கன்னு சொல்லி போராடிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு சிவன்கிட்ட வந்தாங்க. சிவன் ஒரு போட்டியை வச்சாரு. என்னுடைய முடியை நோக்கி ஒருத்தர் போய் கண்டுபிடிங்க, அடியை நோக்கி ஒருத்தர் போய் கண்டுபிடிங்க, யார் முதல்ல கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்க தான் பெரியவன்னு ஒத்துக்கலாம் அப்படிங்கிறார். சரின்னு ஒத்துக்கொண்டு ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க, பிரம்மா தலைமுடியை நோக்கி போனாரு, இவர் அடியை நோக்கி போனாரு. பன்னெடுங்காலம் ரெண்டு பேரும் போயிட்டே இருக்காங்க, பார்க்க முடியல. பிறகு தன்னுடைய தவற உணர்ந்து என்ன செஞ்சிட்டாங்க, பன்னெடுங்காலம் தவம் செய்யறாங்க. தவம் செய்யும் பொழுது அவர் நெருப்பு வடிவில் ஒன்சுடர் ஆதியா நெருப்பு வடிவில் திருவண்ணாமலையில தோன்றார். அப்ப திருவண்ணாமலையில ரெண்டு பேரும் வணங்கி தங்களுடைய அகந்தையெல்லாம் போனதுனால அவங்களுக்கு வேணுங்கிறத கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி இறங்கி வரும் பொழுது சிவன் அந்த விஷ்ணுவுக்கு அந்த சக்கரம் வேணும்னு கேட்கிறாரு. நான் தான் காக்கும் வேலையை செய்யறேன், அதனால இந்த சக்கரத்தை என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா